ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கிச்சன் டவர் தாங்க. கிச்சன் டவர்னு சொன்னோன்னே நல்லா மாடலாக சூப்பராக கட்டியிருப்பாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. சிம்பிளாக எங்கள் பட்ஜெட்டுக்கு எப்படி கட்ட முடியுமோ அந்த மாதிரி கட்டியிருக்கான். அதுவுமே நான் இந்த பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, ஹாலு, சின்ன ஹால் மாதிரி. இதிலே பாதியாக அங்கிட்டு தடுத்துருக்கான். ஷவர்லாம் வைக்கல. இந்த பக்கம் வந்து உட்கார்றதுக்கு டைல்ஸ் போட்டிருக்கோம், அந்த பக்கம் வந்து ப்ரோக்கன் போட்டிருக்கோம். வாங்க எங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கேமரா மறைச்சிருக்கேங்க, ஏன்னா எங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும்ல. டை இதாங்க எங்களோட கிச்சன் பாருங்க. இதான் அடுப்பு. இந்த அடுப்பில் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. நான் வந்து இந்த செவத்தை ஒட்டி போட சொல்லியிருந்தேன். இவர் என்னென்னா அந்த செவரை விட்டு கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போட்டதுனால நான் சமைக்கும்போது ரொம்ப சேஃப்டியாக அந்த பாத்திரத்தையெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக அந்த கம்பியில் பிடிச்சிக்கிட்டே சமைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நான் வந்து அந்த மாதிரி கம்பியில் பிடிக்காமல் சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடுப்பில் உள்ள அந்த பாத்திரம் வந்து கீழே இந்த சைடு விழுந்து அப்படியே கொட்டி போயிடும். என்ன குழம்பா இருந்தாலும் ஒரு நாள் அப்படி தான் கொட்டிருச்சு. அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் எங்கள் வீட்டுக்காரரு இந்த அடுப்பு ஸ்லாப் வச்சு கட்டி தந்ததில் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. பாருங்க, இன்னைக்கு கிச்சன் டவரில் என்ன சமையல்னா கஞ்சி, இது வந்து மீன் குழம்பு. கீழே இருக்க பாத்திரத்துலேயும் கஞ்சி இருக்குது. நாங்கள் வந்து விறகு அடுப்பில் தான் சமைப்போம், அதனால தான் அந்த பாத்திரம்லாம் கரியாக இருக்குது. இது என்ன தெரியுமா? சூப்பு, ஆட்டுக்கறி சூப்பு. இது ஆட்டுக்கறி குழம்பு. என்னடா இவ்வளோ குழம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. எங்கள் அத்தை வீட்டில் வந்து காது குத்து ஃபங்க்ஷன் நேற்று, அதனால் அங்கேருந்து கொடுத்து விட்ட குழம்பு தாங்க. அது நிறைய கொடுத்து விட்டாங்க. நைட்டும் சாப்பிட்டு இப்போ காலையிலையும் சாப்பிட்டு இவ்வளோ குழம்பு இருக்குது. இங்கே இருங்க, ஹாட் பாக்ஸு, இட்லி பாத்திரம் எல்லாத்தையுமே இந்த ஒரு சைடு கொண்டாந்து வச்சுட்டேங்க. அதுவும் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் கழுவி வச்சேன். பாருங்கள், தூசு அடைஞ்சிருச்சு. மறுபடியும் எடுத்து தொடச்சி வைக்கணும். இது வந்து புளி உடச்சி வச்சுருக்கேன், குத்தணும். குத்துறது எனக்கு புளி குத்துறதுனாவே பிடிக்காதுங்க. மற்ற என்ன வேலை சொன்னாலும் ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு லோடே குமிச்சு போட்டு துவை அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட துவைச்சிருவாங்க. ஆனால் அந்த புளி குத்துற வேலையே எனக்கு ஆறவே ஆகாது. எங்கள் அம்மாச்சி வர்ற நேரம் ஃபுல்லாக திட்டிகிட்டே போகிறாங்க, அந்த புளியை எத்தனை நாள் இருக்கு, நாளைக்கு தான் இப்படி வச்சுருப்பேன், எப்போ தான் குத்துவேன்னு சொல்லி உடச்சபடியே வச்சுருக்கேன். அது ஒரு 10 கிலோக்கிட்ட இருக்கும். அப்புறம் இது என்ன சாக்குனா, அங்கே நிறையா பாத்திரங்க இருந்துச்சுங்க, குட்டி குட்டி பாத்திரமாக. அதெல்லாம் இதுக்குள்ள போட்டு கட்டி வச்சுருக்கேன். அது வந்து நான் வந்து வளகாப்புக்கார வீட்டுக்கு, அப்புறம் இந்த காது குத்துக்கார வீட்டுக்கு இதெல்லாம் போகும்போது அங்கே இந்த மாதிரி தட்டு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி கொடுத்ததில் நிறைய பொருள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் சாக்கில் போட்டு கட்டி வச்சுருக்கேங்க. இது வந்து என்னோடய வெங்காயக்கூடை. வெங்காயம், கருணக்கிழங்கு, பீட்ரூட்டு, பூண்டு, அப்புறம் வத்தல் எல்லாமே ஒரே இதுக்குள்ளே வச்சுருவேன். நான் தனித்தனி டப்பாலாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் ஒரே இதில் வச்சிட்றது. இது வந்து மிளகாப்பொடி, கீழே மல்லிப்பொடி டப்பா. இது வந்து மொத்தமாக அரைச்சாந்து வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் 2 வச்சுருக்கேன். இது பாத்திரம் கூட இந்த இடத்துல வச்சுக்கிறது. மேலே வந்து தட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு. இந்த கத்தரிக்கோல் எதுக்குன்னா, நான் அந்த கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கேன். மற்றபடி தோசைக்கல், அந்த பச்சி போடுறதுக்கு வாழைக்காய் சீவுற அந்த கட்டை, பீட்ரூட்டு கேரட்லாம் சீவுறதுக்கு அந்த இது எல்லாமே நான் வச்சுருக்கேங்க. அந்த வடிகட்டி எதுக்குன்னா, தண்ணிலாம் வடிகட்டி தான் நான் பிடிப்பேன். எங்கள் ஊரில் வந்து பைப்பில் வர்ற தண்ணியை தான் குடிப்போம். அந்த தண்ணியை வந்து நான் வடிகட்டி தான் குடிக்கிறது.
4 குடம் இருக்குங்க. 4 குடம். ஆனால் நான் எனக்கு டெய்லி 2 குடம் தான் சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். 2 குடம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறது. தண்ணி இல்லாதப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறது. இந்த 2 குடம் முடிஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ணிக்கிறது. இல்லைன்னா ஒரு 3 நாள் 4 நாள் சென்று மொத்தமாக 4 குடத்தையும் ஊற்றிட்டு செடிகளில் ஊற்றிட்டு புதுசாக தண்ணி பிடிச்சாந்து வைப்பேங்க. அப்புறம் இந்த பக்கம் என்ன வச்சுருக்கோம்னா கேரம் போர்டு, பாய். இப்போ இந்த கொடையெல்லாம் தீபாவளிக்கு என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் அந்த கலர் கொடை 2 ஒவ்வொரு கொடை. அப்புறம் இந்த கொடை நாங்கள் நகை வாங்கின இடத்துல நகை கடையில் கொடுத்தாங்க. இந்த கொடை நான் வாங்கினது. அப்புறம் இந்த ஃபேன் டவர் ஃபேனுங்க. இது ஓடாது. இந்த தண்ணி ஊற்றி ஓட வைப்போம்ல அந்த ஃபேன் கிடையாது. இது ரொம்ப ஹீட் ஆகும் வெயில் நேரத்தில். அது மோட்ரு போச்சு, அதனால் அதை வச்சுருக்காரு மோட்ரு வாங்கி போடணும்னு சொல்லி. இது என் பொண்ணு என் பையனோட ஊஞ்சல். இது என் பையனோட வண்டி ரொம்ப நாளாக எடுக்காமே கிடக்கு. இதை எவ்வளோ அழுக்கு படுத்தி வச்சுருக்கான் பாருங்க, யூஸ் பண்ணாமல் இருக்கோம். இது ட்ரக்குங்க. இது தூக்கி மண் அள்ளி கொட்டுறது. இந்த சைடும் திறக்கும். இது அன்னைக்கு அவங்க அப்பா 500 சொல்லி வாங்கியாந்து கொடுத்தாங்க. இதை மட்டும்தான் இப்போ உடைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கனால வச்சுருக்கான். அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோதுமை ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமைங்க புடச்சிருக்குது, கொண்டு அரைச்சிட்டு வரணும். இது இந்த கோதுமை அரைக்காமல் இருக்கும். எங்கள் வீட்டுக்காரரு பூரி போட்டுதா அப்படின்னு சொல்லி இந்த கோதுமை பாக்கெட் வாங்கியாந்து கொடுத்தாரு. மற்றபடி இந்த சீப்பு, தலைவலி தைலங்கள், சோப்பு எல்லாமே இந்த பக்கம் தாங்க கொண்டாந்து வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே ரொம்ப அடைசலாக இருந்துச்சு. தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுட்டோம் நாங்கள். அப்புறம் மிக்ஸி இந்த மிக்ஸி வாங்கின டப்பாலே வச்சுருக்கேன். இது என் பையனுக்கு ஸ்கூலில் கொடுத்த பேக்கு. அவங்களோட நோட்டு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. தேவைப்படும் போது எடுத்துக்குவாங்க. மற்றபடி அவ்வளோதாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜு பாருங்கள். இந்த ஸ்டிக்கர் என் பையன் எனக்கு வாங்கி தந்தாலே தான் சொல்லி கொண்டாந்து ஃப்ரிட்ஜில் ஒட்டி வச்சுருக்கான். எப்படி இருக்குது பற்றிலாம். அந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக என் பையன் இது ஃபுல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி பிடிச்சி வச்சுருக்கான். அதே இந்த மாதிரி இருக்குது. நானும் தொடச்சி பார்த்துட்டேன், அது போகவே மாட்டேங்குதுங்க. அப்புறம் இது கேசட். இந்த கேசட் இந்த அந்த காலத்தில் போடுவோம் பற்றிலாம் அந்த கேசட்டு எங்கள் வீட்டுக்கார நான் அள்ளி கொண்ட வீச வாங்கிட்டேன். இல்லை வீசிடாத அப்படின்னு சொல்லி இந்த கேசட்லாம் பத்திரமா வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லை, இன்னும் 10 இருக்குங்க. அந்த ரோஸ் கலர் வாளி இருக்குல்ல, அதுக்குள்ளே இன்னும் 10 இருக்குங்க. அது கீழே இருக்கிறது கரண்ட் அடுப்பு. எல்லாமே இது ஃப்ரிட்ஜ் மேலே வை அப்படின்னு சொல்லி இது மேலே வைக்க சொல்லியிருக்காரு. அதனால் வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இது என் வீட்டுக்காரரோட வேலை பொருள், கரண்டி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குங்க. ஒயர் பாக்ஸு, மிஷினு எல்லாமே இதில் இருக்குது. இந்த பக்கம் வச்சோம்னா ரொம்ப அடைசலாக போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்தோடனே எதுப்பில் டக்குன்னு வேலை பொருள்லாம் எடுத்துக்க போகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காரு. இது சர்பத் பாட்டில். எனக்கு சர்பத்து குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் சர்பத் போட்டு குடிப்போங்க. பாருங்க, இவ்வளோ பொருள் தாங்க நான் கிச்சனில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பொருள் தாங்க நான் வச்சுருக்கேன். எந்தெந்த பொருள் முக்கியமாக தேவையோ அந்த பொருள்லாம் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நிறைய அடைசல்லாம் நான் எதுவுமே சேர்த்து வைக்கலை. தேவையில்லாத பொருள்லாம் அள்ளி கொண்டு வீசிட்டுங்க. பாருங்கள், இது உப்பு. அதாவது கிச்சனில் நிறையா கசம்சான்னு அடைஞ்சி வச்சுருக்கவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே டிப்ஸு. அது கிச்சன் டவர்லேயே சொல்லிடுறேன். இது உப்புங்க. நம்மளுக்கு தேவைப்படும் அடிக்கடி கல் உப்பு, சமைக்கிற எண்ணெய், கடல் எண்ணெய் தான் நாங்கள் சமைப்போம். இந்த கடல் எண்ணெய் இந்த ஒரு வாட்டர் கேனில் ஃபுல்லாக வாங்கினோம்னா 200 ரூபா. அப்புறம் இது சால்ட்டு உப்பு. இந்த இருங்க மிளகாப்பொடி, மல்லிப்பொடி. இந்த குட்டி டப்பாலே நான் கொட்டி வச்சுக்கிறது. இது என்னென்னா உங்களுக்கே தெரியும்.
இந்த எல்லாமே இதிலே நான் கொட்டி வச்சுக்குவேன். சமைக்கும்போது எடுத்து போட்டுக்கிறது. இது வந்து பாசிப்பருப்பு. இது நல்லா இல்லை, எங்கள் அம்மாச்சி கொண்டாந்தபடியே எங்கே வச்சுட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி மறந்துட்டு போயிட்டாங்க. அருவாமனை, தேங்காய் திருகி, இது வந்து காப்பி தூள், ஜீனி டப்பா, இதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் இருக்குது, கீழே சமைக்கிற அரிசி வாளி, அவ்வளோதாங்க. இந்த சைடு அந்த ஒயிட் கலர் வாளியில் வந்து ஒயிட் கலருங்கிறது ரோஸ் கலர் வாளியில் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து கோலப்பொடிங்க. கீழே இருக்கிறது கலர் கோலப்பொடி. அந்த கவரில் இருக்கிறதும் கலர் கோலப்பொடி. என் பொண்ணும் பையனும் அது கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு இந்த வாளி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலர் வாளி. இந்த வாளியில் தான் 1 கிலோ சோம்பு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே நான் கொல்லிமலையிலேருந்து வாங்கியாந்து வச்சுருக்கேங்க. இந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி ஸ்டோர் பண்ணி 1 கிலோ அரைச்சி வச்சுக்கிறது. அவ்வளோதான். என்னோடய கிச்சன் ரொம்ப கொசலாம் இருக்காதுங்க. முக்கியமானதெல்லாம் நான் வச்சுக்கிறது. இந்த சேர் எதுக்கு இந்த அடுப்புக்கு பக்கத்தில் போட்டிருக்கேன்னா, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது கால் இதுவே கடுத்துச்சுன்னா நான் சேரில் உட்காந்துக்குவேங்க. அப்புறம் மறுபடியும் எந்திரிச்சு நின்று சமைக்கிறது. அதுக்காண்டி போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் என் கிச்சனோட ஃபுல் வியூ. பார்த்துக்கிட்டீங்களா? அவ்வளோதான். இதான் இப்போ போட்ட ப்ரோக்கன். இதான் இங்கிட்டு பாருங்கள், இங்கிட்டு டைல்ஸ் போட்டிருக்கோம், இந்த பக்கம் ப்ரோக்கன். எதுக்கு ப்ரோக்கன் போட சொன்னேன்னா, நான் வந்து சமைக்கும்போது தண்ணிலாம் கீழே ஊற்றும்ல, அது டைல்ஸாக இருந்தால் வலிக்கி விட்ருங்க, திடீர்னு கீழே விழுந்துருவோம். ப்ரோக்கன்னா அந்த சிமெண்ட்டு தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சிரும். அதனால தான் நான் ப்ரோக்கன் போடுங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் ப்ரோக்கன் போட்டு கொடுத்தாங்க. எப்படி இருக்குது என்னோடய கிச்சன்? பிடிச்சிருக்கா? ஓகே, எங்களோட கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.